டின்னருக்கு சப்பாத்தி வெஜ் குருமா பண்ணலாமா? பேனில் ஆயில் போட்டுட்டு ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி கொஞ்சமாக சேர்த்து அதையும் வதக்கிட்டு தேவையான காய்கறி நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. வெந்ததுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி கொஞ்சமாக குழஞ்சிருச்சு எனக்கு. பச்சை பட்டாணி சேர்த்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குருமா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா அருமையான குருமா ரெடி. இது சப்பாத்திக்கு சான்ஸே இல்லை. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.